Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோல மானிட்டைசேஷன்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா, இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கறத வீடியோவை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைண்ட் பண்ற விதமா YouTube தரப்புல கொண்டு வந்த ஒரு ஃபீச்சர் தான் இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது செக்கிங் process வந்து ரன் ஆகும் பாத்தீங்களா வீடியோ அப்லோட் பண்ண உடனே. சோ அந்த ஒரு விஷயம் டெஸ்க்டாப்ல பாக்கும்போது நம்ம அப்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் process வந்து நடக்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர நமக்கு மொபைல்ல அப்படின்னு ஜஸ்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தது இது நாள் வரைக்கும். பட் ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம் மொபைல்லேயே நிறைய விஷயங்கள் வந்து இதுல புதுசா அந்த செக்ஸ் ஆப்ஷன்ல வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அது எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படிங்கறத குறிப்பிடுது. அதே சமயம் மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டரா இருந்தா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண உடனே அதுல எவ்வளவு நேரம் டைம் எடுக்கு அப்படிங்கறத கொடுக்கும். அதே சமயம் ஒன்ஸ் வந்து அந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து டன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ற மாதிரி குறிப்பிட்டு வந்து பார்த்தா அந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து செக்கிங் ப்ராசஸ் வந்து முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு பாப்அப் மாதிரி வரும். இன்னும் இந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க பப்ளிஷ் பண்ணா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபைன் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு டெமோக்காக ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதில் செக்ஸ் என்ன மாதிரி ரன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 செகண்டுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடுத்து அதை வந்து நார்மல் வீடியோ மாதிரியே நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் டெமோக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணிட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் அந்த வீடியோ செக் பண்ணேன். அதாவது 1 ஜூன் 2022 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோ தான். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா செக்கிங் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 6 மினிட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணல. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தான் செக் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன மாதிரி அதில் வந்து செக்கிங் ப்ராசஸில் வந்து அந்த செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டோம், லைக் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனும் நம்ம ஆன் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செக்கிங் ப்ராசஸில் அந்த டைம் வந்து எடுத்துக்கலாம். செக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து 20 மினிட்ஸ் வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ரீசன் என்ன, ஆட்ஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓவரால் வீடியோவையும் செக் பண்ணோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ்க்கான அந்த ஆட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணோம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து விசிபிலிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபை மீ வென் அந்த செக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். பப்ளிக்கில் டேரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து செக்ஸ் வந்து ரன் ஆகாமலே நம்ம பப்ளிக்கில் கொடுத்தோம்னா பப்ளிக்கில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபை மீ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோனுடைய இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். அதில் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி நமக்கு வந்து ஷோ பண்ணுறதால கம்ப்ளீட்டாக மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆயிடுச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது முன்னக்கூட்டியே நீங்கள் எதுக்கு பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். அதாவது என்ன மாதிரினா ஸ்க்ரீனில் நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா, எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோவில் வந்து ஆஃப்டர் பப்ளிஷ் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஃபைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சோடனே இந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் புதுசாக வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப் மாதிரியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க அண்ட் நோட்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்டு உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷனில் எதுவும் இஷ்யூ வருது, எல்லாம் வந்து காப்பிரைட் கிளைமான இஷ்யூ எதுவும் வருது அப்படின்னு சொன்னா அதை நீங்க வீடியோ பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபைன் பண்ணி அந்த இஷ்யூஸ் வந்து இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டை சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வந்து அவைலபிளா இருந்துச்சு இந்த ஒரு ஃபீச்சர். ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். நீங்களும் அப்டேட் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.